ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆட்டு தலைக்கறியில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி 2 ஆட்டுடைய தலைக்கறியை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது ஆட்டுடைய அந்த நாக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்பெஷலாக எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா, இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக சில பேருக்கு தலை நிற்கும். அந்த சமயத்தில் அந்த தாய்மார்கள் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தலை ஸ்டாண்டர்டாக நின்றும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மசாலா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், தக்காளியும் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு குக்கரை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்படி ஆனால் தான் உங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் இதை தான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வரேன். அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேருங்க. அப்படி சேர்த்திங்கன்னா உங்கள் குழம்பு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்க இந்த தலைக்கறியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் மற்ற பொருட்களை சேர்க்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டும் கூடவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்க்கலாம், அல்லது கறி மசாலா தூளும் சேர்க்கலாம். நல்லா தான் இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடைய தண்ணியிலே நல்லா வேக விடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் மூடி வச்சு விசில் போடுங்க. ஒரு 2 விசில் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 விசில் கழித்து நான் தம்மில் வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேங்க. கத்திரிக்காய் சேர்க்கலாம், அல்லது உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், அல்லது முருங்கைக்காய் கூட சேர்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காவை நல்லா 4ஆக கட் பண்ணி சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக திக்னஸ்க்காக தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி அது கூடவே சேருங்க. திக்னஸ்க்கு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புது தாய்மார்கள் இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.